ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. கிறிஸ்துவின் மானிட பிறப்பு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தூய அடையாளத்தை கொடுத்தது. தன்னிகரற்ற மானிடம் என தன்னிலை உணரச் செய்தது. அதாவது கிறிஸ்துவின் பிறப்பு இறைவனுக்குள் இருக்கும் மனித முகத்தையும் மனிதனுக்குள் இருக்கும் இறை சாயலையும் இறை தேடலையும் மனிதனுக்கு வெளிப்படுத்துகின்றது. அதாவது மனிதனுக்கு இறைவன் யார் என்னும் புரிதலை மட்டுமல்லாது அதே மனிதனுக்கு மனிதன் யார் எனும் புரிதலையும் உறுதி செய்கின்றது. அதேவேளை மானிடம் மகத்துவமானது, மனித பிறவி அதிசயமானது, படைப்பனைத்திலும் நிகரற்றது என்று எடுத்தியம்பும் மாபெரும் விழாவாகவும் கிறிஸ்துவின் பிறப்பு அமைகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்பெருவிழாவிற்காகத்தான் முழு வாழ்வையும் ஆயத்தப்படுத்தினோம். எம்மை நோக்கிய கிறிஸ்துவின் பயணத்திற்கான பாதையை செப்பனிட்டோம், சீர்படுத்தினோம். மாட்டுத் தொழுவமதில் பிறந்தவரை எம் மனங்களில் பிறக்கச் செய்வோம். அவரது வரலாற்று பிறப்பு எம் கடந்த கால, நிகழ்கால, ஏன் எதிர்கால வாழ்வினையே புரட்டி போட அனுமதித்தது. அடிப்படை மாற்றத்தை வாழ்வினில் உண்டு பண்ணுவோம். அவர் தமது பிறப்பின் வழியாக எம்மிடம் கொண்டு வந்த அன்பை, அமைதியை, மகிழ்ச்சியை நாமும் மீண்டும் பெற்று பிறரோடு பகிர்வோம். பகிரப்படும் கிறிஸ்து பிறப்பு பல மடங்காக வியாபிக்கும். இந்த சிந்தனைகளோடு கிறிஸ்து பிறப்பு பெருவிழா பலியில் சங்கமிப்போம். அன்பார்ந்த சகோதரங்களே, கிறிஸ்து பிறப்பின் 2021 ஆண்டு விழாவை கொண்டாட இன்று மாலையிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூற நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களத்தில் செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடராளி புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இரவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். People walking in the darkness have seen a great light is the message envisaged to all of us by Prophet Isaiah, pointing out to the coming of Messiah, Redeemer of the world. Let us ask the Lord God Almighty to dispel all types of darkness from our life and shower His blessings and mercy upon us. ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல களி கூர்கின்றார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தாடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஓர் குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்களுக்கு பதிலுரையாக, இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா என்று கூறவும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. அவர் தரும் மீட்பை நாள் தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய
வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. தீத்துவுக்கு எழுதப்பட்ட இரண்டாம் இறைவாக்கிலே இறை பற்றியின்மை, உலகம் சார்ந்த தீய நாட்டங்களை வெறுத்து கட்டுப்பாடு, நேர்மை, இறைபற்றோடு வாழ எமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. Second reading, a reading from the letter of St. Paul to Titus. The grace of God has appeared for the salvation of all men. The grace of God has appeared for the salvation of all men, training us to renounce irreligion and worldly passions and to live sober, upright and godly lives in this world, awaiting our blessed hope, the appearing of glory of our great God and Savior Jesus Christ, who gave himself for us to redeem us from all iniquity and to purify for himself a people of his own who are jealous for good deeds. This is the word of God. Thanks be to God. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரிய நாட்டின் கிரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பேரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பெருகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தனர். திடீரென்று
ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர்கள் அவரிடம், அஞ்ச வேண்டாம், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகி மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றனர். உடனே விண்ணக தூதரணி பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் மட்டக்களப்பிலே ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றது. பூம்புகார் வீதி என்று சொல்லுவார்கள் இந்த ஆற்றங்கரை வீதியை. அது புதிதாக திறக்கப்பட்டு அங்கு ஒரு குருவானவரின் சுருவம் வைக்கப்பட்டது. அது வேறு யாருமல்ல, எங்கள் மத்தியிலே பணி செய்து எங்கள் மண்ணுக்காக தன் உயிரை நீத்த ஃபாதர் ஹேபியாருடைய சுருவம். அதை திறந்து வைத்த இயேசு சபை மேலாளர் சொன்னார், ஃபாதர் ஹேபியார் அமெரிக்காவிலே பிறந்து மட்டக்களப்புக்கு வந்து இங்கு பணியாற்றி ஆயிரம் இதயங்களை கவர்ந்து நற்செய்தி அறிவித்து இந்த மண்ணிலேயே அவர் காணாமல் போய்விட்டார். அவருடைய உடல் கிடைக்கவில்லை, அவர் காணாமல் போய்விட்டார். அதற்காகத்தான் நாங்கள் இந்த சுருவத்தை இந்த இடத்துல வைக்கின்றோம். அவர் வாழ்கின்றார், எம்மோடு இருக்கின்றார், அவரை நாங்கள் மறக்க முடியாது. அவர் நற்செய்தி அறிவிப்புக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். அவரை போன்று நம்முடைய இளைஞர்களும் முன்வர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் இந்த சுருவத்தை நாங்கள் இந்த இடத்திலே வைக்கின்றோம். அவருக்கு கல்லறை இல்லை, இதுதான் கல்லறை என்று கூறினார். உண்மையிலே எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் பிறந்த பொழுதும் இதே நோக்கத்தோடு தான் வந்தார். எமக்காக வாழ வேண்டும், எமக்காக ஒளி தர வேண்டும், எமக்காக உயிர் நீக்க வேண்டும் என்று அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அதுதான் அவருடைய பிறப்பின் விழாவிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியது. ஒரு பார்வையற்ற ஒருவர் ஒரு துறவியுடைய மடத்துக்கு சென்றார். அந்த மடத்திலே போய் அந்த மடத்துறவியை பார்த்து கேட்டாராம், நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். அப்பொழுதும் இந்த பார்வையற்ற துறவி சொன்னாராம், என்ன இந்த மாலை மங்கும் வேளையிலே எப்படி நீ வரலாம்? இருட்டுப்பட்டது, எல்லாம் இருட்டாக இருக்கின்றது, லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் சொன்னாராம் பார்வையற்றவர், காலையும் இருள்தான் மாலையும் இருள்தான், எப்பொழுதும் இருளாகத்தான் இருக்கின்றது. உமக்கு நீர் பார்வையற்றவர், உமக்கு வித்தியாசம் தெரியாது, இருளா பகலாண்டு தெரியாது. ஆகவே உமக்கு இப்படி வந்திருக்கின்றீர். ஆனால் எங்களுக்கு பார்வை இருக்கின்றது, அவை இருள் என்றால் என்ன பகல் என்றால் என்ன என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறினாராம். பிறகு துறவி அவர் அந்த பார்வையற்றவர் அந்த மடத்தை விட்டு போகின்ற பொழுது ஒரு கையிலே அவருக்கு ஒரு விளக்கை கொடுத்தாராம். என்ன என்று கேட்டார் பார்வையற்றவர், இது ஒரு விளக்கு, இது உமக்கு அல்ல, உம்மிலே இன்னொருவர் வந்து மோதாமல் இருப்பதற்காக அவருக்காகத்தான் இந்த விளக்கை உன்னுடைய கையிலே கொடுத்தேன். நீ உனக்கு தெரியாது, பகலா இரவாண்டு தெரியாது, நீ குருடனா குருடன் இல்லைன்னு தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. ஆகவே இந்த விளக்கோடு நீ இருளிலே போனால்தான் உன்னிலே யாரும் வந்து மோதாமல் உன்னை காப்பாற்றுவார்கள் என்ற அந்த ஒளியை கூறினார். ஆம், இத்தகைய செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் மூலம் நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்மஸ் என்பதன் உண்மையான உயர்ந்த அர்த்தம் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இதே வார்த்தை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னர் 2000 ஆண்டுகளுக்கு முதல் கிறிஸ்து பிறப்பு ஆதாமிலிருந்து ஆபிரகாம், மோசே, ஆரோன், இறைவாக்கினர்கள், இப்படி பழைய ஏற்பாட்டில் வந்த எல்லாரும் சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தை இம்மானுவேல்,
இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. கடவுள் சொன்ன வார்த்தையைத்தான் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். கடவுள் நம்மோடு, இம்மானுவேல். எபிரேய சொல், சாதாரண சொல், ஆனால் ஆழமான செய்தி அதிலே தரப்படுகின்றது. கடவுள் நம்மோடு. நாம் என்று சொல்ல முடியுமா கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று? யாராவது துணிச்சலாக சொல்ல முடியுமா கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று? சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதன் அர்த்தம் என்ன? நாம் நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் அந்த வார்த்தையை சொல்வது அர்த்தம் உள்ளது. அதாவது நான் நினைப்பதெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் நான் சொல்வேன் கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் கேட்டதையெல்லாம் தருகிறார், என்னை காப்பாற்றுகிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கின்றது. ஆகவே கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று நான் சான்று பெற வேண்டும். ஆனால் சிலர் சொல்ல மாட்டார்கள். இப்போ அதிர்ஷ்ட லாப சீட்டு கிடைத்தால் உடனே சொல்வார்கள் கடவுள் என்னோடு இருக்கிறார். ஏன்னா எனக்கு 1 லட்சம் விழுந்திருக்கிறது அதிர்ஷ்ட லாபத்தில். கொரோனா வந்து விட்டது, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும். கொரோனா வந்தாலும் சரி, சைக்ளோன் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, எது வந்தாலும், என்ன காலநிலை மாற்றம் வந்தாலும், எந்தவித நோய் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சொல்ல வேண்டிய சொல் இம்மானுவேல், கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னை எதுவுமே அசைக்க முடியாது. எப்படி தெரியும் என்றால் அவரே சொல்லியிருக்கின்றார், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக நான் வந்திருக்கின்றேன், உன்னோடு வாழ்வதற்காக நான் வந்திருக்கின்றேன், உனக்கு வாழ்வு காட்ட நான் வந்திருக்கின்றேன் என்று அதை ஆண்டவர் இயேசு எங்களை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். வெளிநாட்டு பயணம் சரி வந்தால் கடவுள் என்னோடு இருக்கின்றார். ஏன்னா எனக்கு அமெரிக்காவுக்கு டிக்கெட் கிடைச்சி விட்டது, ஆகவே நான் கடவுள் மேலே இருக்கின்றேன். அது கிடைக்காவிட்டால் கடவுளாவது மண்ணாங்காட்டியாவது என்று சொல்லிவிட்டு போகின்றார்களும் இருக்கிறார். ஏன் கடவுளிடம் கேட்டு ஒன்றுமில்லை. நான் ஏன் இன்னும் வறுமையிலே வாழுகின்றேன்? ஒரு நல்ல வீடு இல்லை, 3 நேர உணவில்லை, பட்டினியாக கிடக்கின்றேன், தொழில் இல்லை, விவசாயம் இல்லை, உரம் இல்லை, எண்ணெய் இல்லை, வயலுக்கு அடிக்கிறது எண்ணெய் இல்லை, எல்லாம் விலை உயர்வு, எல்லாம் பெட்ரோல் உயர்வு, எல்லாம் டீசல் உயர்வு, எல்லாம் உயர்ந்து மனிதன் வாழ முடியாமல் தவிக்கின்ற இந்த வேளையிலே இம்மானுவேல் என்று சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல வேண்டும் என்று வந்ததில்லை. அதுதான் கிறிஸ்து எங்களை அழைத்து என்று ஊக்கமிட்டுகின்றார். எந்த வேளையிலும் என்ன நேரத்திலும் நாங்கள் கடவுள் எம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறரால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், பிறர் எங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் அந்த வேளையிலும் நாங்கள் சொல்ல வேண்டும் கடவுள் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் தாமே உமக்கு ஒரு அடையாளம் தருவார். இது ஏசாயா சொன்ன சொற்கள். அந்த நாட்களிலே ஏசாயா சொன்னார், ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளம் தருவார். என்ன அடையாளம்? அதான் இம்மானுவேல். உனக்கு ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். அக்குழந்தை வளர்வதற்கு முன்பே உனது எதிரிகள் 2 அழிந்து விடுவார்கள். இஸ்ராயலும் யூதாவும் அழிந்து விடுவார்கள், எதிரிகளாக இருப்பவர்கள். சமாரியாவும் இஸ்ராயலும் அழிந்து விடுவார்கள். இயேசுவின் பிறப்பு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இன்று நாங்கள் 2021ஆம் ஆண்டு பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் இவ்வளவு காலமும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அதை யாருமே அழிக்க முடியாது. இந்த உண்மையை அது உறுதிப்படுத்துகின்றது, அவர் இன்னும் என்னோடு இருக்கின்றார் என்று. இயேசு பிறந்த நேரத்திலே அரசியல் நிலை மோசமாக இருந்தது. அதனால்தான் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக அன்னை மரியாளும் சூசையும் அந்த கழுதையிலே போய் அங்கு ஒரு இடத்திலிருந்து நாசரத்திலிருந்து பெத்லகேமுக்கு போகின்றார்கள். பெயரை பதிவு செய்ய. அரசியல் நிலை அவ்வளவு மோசமாக இருந்தது. சமூக நிலையும் மோசமாக இருந்தது. சத்திரத்திலே அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை, இடம் கொடுக்க யாருக்குமே மனம் இல்லை, கண்டுகொள்ளா தன்மை. எவ்வளவு என்ன கஷ்டப்பட்டாலும் நானே கொடுக்க வேண்டும், நானே சத்திரத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை இன்னும் எங்களிடையே இருக்கின்றது. ஏன் நான் கொடுக்க வேண்டும்? அப்படி இருந்தால் அது உண்மையான கிறிஸ்து கடவுள் எம்மோடு இல்லை. பொருளாதார நிலையும் இரவெல்லாம் தூக்கம் மறந்து கிடைக்கு காவல் காக்கும் இடையர்களின் கையர் நிலை. இடையர்கள் இரவெல்லாம் காவல் காத்தார்கள் என்றால் மிருகங்களிடமிருந்து தங்கள் மந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று. இதற்கெல்லாம் கடவுள் தருகின்ற பதில், இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்ன? இதோ உங்களுக்கு ஒளி பிறந்து விட்டது. ஒளி எப்பொழுதும் ஒளி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது.
இயேசு ஒளியாக நானே உலகின் ஒளி என்று சொன்னார். அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. தன் பணிவாழ்வில் இயேசு தன்னையே உலகின் ஒளி என்று அறிக்கையிட்டார் பல தடவை. கடவுள் முதலில் ஒளியை உண்டாக்குகின்றார். உலகம் படைத்த பொழுதே கடவுள் முதல் ஒளியை உண்டாக்கினார். அன்று தொடக்கம் இன்று வரை அந்த ஒளி எங்களை வாழ்விக்கின்றது. விடுதலை பயண நூலில் இரவில் அவர்கள் நெருப்பு தூணாக கடவுளை கண்டு கொண்டார்கள். கடவுள் தங்களோடு உடன் இருக்கின்றார். எங்களை படைத்த கடவுள், எங்களை வாழ்விக்கின்ற கடவுள், எங்களை காப்பாற்றிய கடவுள், எங்களுக்கு விடுதலை தந்த கடவுள் எங்களோடு உடன் இருக்கின்றார் என்ற அந்த நெருப்பு தூணை கண்டு அவர்கள் நம்பினார்கள், விசுவசித்தார்கள். பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் அவர்களோடு உடன் இருந்தார். கிறிஸ்து என்னும் ஒளி நம்மில் தோன்றாத வரை நாம் வைத்திருக்கும் அனைத்து வெளிச்சமும் சிறிய விளக்குகள் தான். எம்மிலே கிறிஸ்துவ என்ற ஒளி மிளிர வேண்டும். என்னை பார்க்கின்றவர்கள் என்னிலே கிறிஸ்துவை காண வேண்டும். நான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியாக விளங்க வேண்டும். இல்லையென்றால் நான் அதை மூடி மறைக்கின்றேன். அடுத்த செய்தி மகிழ்ச்சி. இந்த நாளிலே எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தருகின்றார். உலக எல்லாம் உள்ளவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றேன். அது என்ன நற்செய்தி? மகிழ்ச்சி. ஒளியை கண்டால் மகிழ்ச்சி, கதிரவனை கண்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி. மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்கிறார் சபை உரையாளர். அதாவது மனிதன் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சியை தருகின்றார் கிறிஸ்து. ஆக ஒளியிலிருந்து மகிழ்ச்சி ஒளி புறப்படுகின்றது. கதிரவனை காண்பது ஒரு மகிழ்ச்சி. இன்றைய முதலாவது வாசகத்திலும் மகிழ்ச்சிக்கு 3 உருவங்களை தருகின்றார். 3 விதமான மகிழ்ச்சி வருகிறது. ஒரு மகிழ்ச்சி அறுவடை செய்கின்ற பொழுது உழவனுக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி, நல்ல அறுவடை. 10 மூடை விதைத்தேன், 100 மூடை வந்திருக்கின்றது. அது ஒரு மகிழ்ச்சி, நல்ல அறுவடையை காண்பதிலே கிடைக்கின்ற மகிழ்ச்சி. நாம் பட்ட கண்ணீரெல்லாம் பலன் கொடுக்கின்றது என்று கூறுகின்ற மகிழ்ச்சி, அது ஒவ்வொரு விவசாயிக்கும் வருகின்றது. அதேபோல் நாங்களும் கிறிஸ்து பிறப்பிலே மகிழ்ச்சியடைய வேண்டும். எங்களுக்காக ஒரு மகன் பிறந்திருக்கின்றார், எங்களுக்கு வாழ்வு தர எங்களோடு இருக்க ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். 2வது கொள்ளை பொருளை பங்கிடும் மகிழ்ச்சி. ஒரு அரசன் இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டோடு வெற்றி கொண்டு கொள்ளை பொருட்களை எடுத்த எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அதை திருடு என்று சொல்லவில்லை, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறான். ஒரு நாட்டிலிருந்து வெற்றி அடைந்து விட்டான். அதே போல் அதில் வருகின்ற மகிழ்ச்சியை தான் இங்கு ஆசிரியர் கூறுகின்றார். 3வதாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு குழந்தை பிறந்துள்ளார். ஒரு குழந்தை பிறந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதே போல் மரியாளும் சூசையும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுது பாலன் இயேசுவை தீவன தொட்டியிலே கிடத்திருந்தார்கள். அதிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு புதிய உயிர் தோன்றியது என்பது மட்டுமல்ல, ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும் என்பதால் இனிமேல் அவர்தான் எங்களை ஆளப்போகின்றார். கிறிஸ்து தான், இம்மானுவேல் தான் எங்களை ஆள வந்தவர் பிறந்திருக்கின்றார் என்று. இவ்விதமாக அறுவடை வழியாக உணவும், எதிரிகளின் அழிவு வழியாக பாதுகாப்பும், அரசர் பிறந்ததன் வழியாக பராமரிப்பும் எங்களுக்கு தருபவராக கிறிஸ்து விளங்குகின்றார். அவர் எங்களுக்கு உணவாக, அதான் அப்பத்தின் இல்லம் வீடு என்று சொல்வார்கள். பெத்லேமினுடைய பேர் என்றால் அப்பத்தின் இல்லம். அவர் பெத்லேமிலே இயேசு பிறந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தாவீது பரம்பரையிலே எங்களுக்கு உணவாக வந்திருக்கின்றார். அதனால்தான் அவர் அன்று ராப்போசனத்திலே அப்பத்தை எடுத்து பிட்டு சிடல் கொடுத்த பொழுது, இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக நான் தருகின்ற உணவு, என்னுடைய சதை, என்னுடைய இரத்தம். ஆம், அதே சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அது எங்களுக்கு உணவாக அவர் தருகின்றார். வான தூதர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். உணவு, பாதுகாப்பு, பராமரிப்பு என்று ஏசாயா அறிவித்தது போல லூக்கா நற்செய்தியாளர் 3 தலைப்புகள் மூலம் மகிழ்ச்சி அறிவிக்கின்றார். ஒளியை காண்கின்ற முகம் மகிழ்ச்சியால் சிரிக்க வேண்டும். மகிழ்ச்சியை நான் எப்படி பகிர்வதென்று சிந்திப்போம். இன்று எனக்கு மகிழ்ச்சியா துக்கமா? இன்று கிறிஸ்து பிறந்த நாள் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு மகிழ்ச்சியா துக்கமா? அல்லது என்னுடைய பங்குக்கு மகிழ்ச்சியா துக்கமா? இது உண்மையிலே துக்கமான நாள் அல்ல, மகிழ்ச்சியான நாள் என்று நாங்கள் ஆர்ப்பரித்து அல்லேலூயா பாட வேண்டிய நாள், இறைவனை புகழ்ந்து ஏற்ற வேண்டிய நாள். கிறிஸ்து பிறப்பு தருகின்ற 3வது செய்தி பயணம். கடவுள் வரலாற்றில் நுழைந்தார், திட்டம் போட்டார்.
ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார். அந்த மகனின் பிறப்புக்காக அவர் எல்லா ஆயத்தங்களையும் செய்து அந்த மகனை பெற்றெடுத்தார். அந்த மகனை எங்களுக்காக தந்தார். அந்த கடவுள் செய்த பயணம் ஒரு நீண்ட பயணம். கடவுள் வரலாற்றிலே நுழைந்தது ஒரு நீண்ட பயணம். வரலாற்றையே மாற்றி வைத்தார் இயேசு. இந்த உலகத்திலே வரலாற்றிலே உதைத்து வரலாற்றை மாற்றி வைத்தார் இயேசு. அவருடைய பிறப்பு இன்னும் எங்களுக்கு இம்மானுவேல் என்று சொல்லுகின்றதாக இருக்கின்றது. கடவுள் மனிதனாக பிறக்கின்றார். குழந்தையின் வலுவின்மையை ஏற்கின்றார். ஒரு குழந்தை வலுவற்றது. அந்த நிலையிலே அவர் பிறக்கின்றார். ஏன்? எங்களுக்காக, எங்களுக்கு வாழ்வு தருவதற்காக. யோசேப்பும் மரியாவும் நசரேத்திலிருந்து பெத்லகேமை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். அவை மனித வாழ்வும் ஒரு பயணம். நாங்கள் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வோம். 70 வயது 80 வயது ஆகக்கூடியது 100 வயது வாழ்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லோரும் இறைவனிடம் செல்ல வேண்டும். மோட்ச வாழ்வைக்கு செல்ல வேண்டும். அதற்கு பயணமாகத்தான் எங்களை ஆயத்தம் பண்ணுகின்றார். நாங்களும் பயணம் செய்பவர்கள். அவை கடவுள் எம்மோடு இருக்கின்றார் என்பது அதையும் எங்களுக்கு உணர்த்துகின்றது அன்பார்ந்தவர்களே. இந்த பயணம் ஒரு வெளிப்பயணமாக இருக்கக்கூடாது. உள்நோக்கிய பயணம். என் ஆன்மாவை நோக்கி உள்ளே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் யார்? கடவுளே என்னை படைத்தார். எதற்காக என்னை வாழ வைத்திருக்கின்றார்? எனக்காக எனக்கு எல்லா விடுதலையும் தருகின்றார். என்னை எதற்காக மகிழ்ச்சி ஊட்டுகின்றார்? எல்லாம் அவருடைய வாழ்வு எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்று உணர வேண்டும். இவ்விதமாக கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒளியாக, மகிழ்ச்சியாக, பயணமாக எங்களுக்கு இன்று காட்டப்படுகின்றது. எனவே இந்த செய்தியை நாங்கள் ஏற்று அதனை சிந்தித்து எப்படி நான் மற்றவர்களுக்கு ஒளியாக விளங்கலாம், எப்படி நான் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக விளங்கலாம், உணவாக விளங்கலாம், மகிழ்ச்சியாக விளங்கலாம், மற்றவர்களை நான் எப்படி மகிழ்ச்சிப்படுத்தலாம். இன்று நான் கிறிஸ்மஸ் விழாவை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது உண்மையான சந்தோஷத்திலே நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களை தேடி வந்த மீட்பர் கடவுள் எம்மோடு என்று எங்களோடு இருந்து எங்களை வாழ வைக்க மீட்பர் என்று நாங்கள் அவரை ஏற்று வணங்குவோம். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்று பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மானிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் இன்று எங்களது ஆண்டவர் இயேசு இம்மானுவேல் என்று எடுத்து ஆர்ப்பரிக்கின்றோம். என்றால் அவர் எம்மோடு வாழ வந்த கடவுள், எமக்காக வாழ வந்த கடவுள், எம்மோடு என்றென்றும் இருக்கின்றார். எம் தேவைகளை அவர் அறிவார். நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்டால் நிச்சயம் நாம் கேட்பது அனைத்தும் எங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இப்பொழுது நாங்கள் எங்கள் மன்றாட்டுகளை கேட்போம்.
பதிலுரையாக, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, உம் திருமகன் தமது பிறப்பின் வழியாக பூவுலகில் நல் மனத்தோருக்கு அமைதியினை கொண்டு வந்தார். அவரது பணி தொடரும் திருத்தந்தை மற்றும் அனைத்து திருநிலையினரும் அமைதியின் கருவிகளாய் தூதுவராய் தொடர்ந்து பணிவாழ்வில் ஈடுபட வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் ஊற்றே இறைவா, மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி எனும் நற்செய்தியினை உம் திருமகனின் பிறப்பு பறைசாற்றியது போல இன்றும் தமது நிலையான மகிழ்ச்சி என்பது உம்மிலேதான் உண்டு என்று பாலன் இயேசு வழியாக உம்மிடம் சரணடைய எம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் வேந்தனே, உம் ஒரே மகனை எமக்காக கையளித்து இந்த உலகிற்கு அனுப்பினீரே. அன்பின் விழாவாகிய கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்றும் சிறந்து விளங்க வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட உம் மகன் பாலன் இயேசு எமக்காக உணவானார், பலியானார் என்று உணர்ந்தும் இவ்வுண்மையை நாம் நன்கு உணர்ந்தவர்களாக எம்மையும் பிறருக்கு தியாகம் செய்ய முன்வர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Your response. Lord, hear our prayer, prayer of faithful. As we have just launched the initial activities of the Synod of Bishops, let us put our heart and soul to work for a synodal church with communion, participation, and mission. We pray to the Lord. Lord, hear our prayer. மௌனமாக நம்மிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை இன்று நமக்காக பிறந்துள்ள பாலன் இயேசுவின் வழியாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் வாழ்வின் ஊற்றும் உறையுடம் ஆகிய இறைவா, எம்மீது கொண்ட அன்பின் அளவற்ற அன்பினால் உம் ஒரே திருமகனை எமக்காக கையளிக்கும் அளவிற்கு எங்களை மென்மேலும் அன்பு செயலானீர். எங்கள் ஒருவரை நீர் நிறைவாக நேசிக்கின்றீர். அன்பு காட்டி என்பதன் அடையாளமாக மீண்டும் ஒருமுறை நாங்களும் திருமகனின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, அன்றும் திருமகன் பிறந்த பொழுது இடையிருக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட்ட செய்தியாகிய உண்மையான மகிழ்வை எம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரலும்.
உண்மையான அமைதியை இங்கு கூடியிருக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்தருளும். உண்மையான அன்பை நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தவும், அதே வேளையிலே ஆண்டவரே பிறந்துள்ள பாலன் இயேசுவுக்கு எங்களது ஒட்டுமொத்த வாழ்வையும் காணிக்கையாக்கி அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற விருப்பத்துக்கேற்ப நாங்கள் வாழச் செய்திருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். In
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு வந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு நியவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போல்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு மக்களிடராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க
நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறை மறைநிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சுடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரில் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலி நாளில் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாளர் அப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்று நித்திய காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முறையாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்களும் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையதாகவுமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோமென என்றும் உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இந்த கல்வாரி பலி உலக அனைத்திற்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த உலகிலே பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஜோசப் புன்னையா மற்றும் எல்லாயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தருளும். பரிவுள்ள தந்தை எங்கும் சிறண்டிருக்கும் உடைய மக்களை கனிவாயுமோடு என்று சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நிரந்தரமான அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கின்றவர் இறைவனின் செம்மறியானவரே, எமக்கு அமைதி அளித்தருளும். எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மந்தை அணிந்த மகவாய் காண்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிக மகிழ்ச்சி தந்திடும் நற்செய்தி இது என்று கேட்கிறேன். பரனுக்கு மகிமையும் மண்ணில் சமாதான பிரியமும் உண்டாகும் மேலும் ஸ்துதி கேட்கிறேன். விண்ணின் வாசல் திறந்தது, மண்ணுடன் விண்ணும் இணைந்தது. பாலனாய் பரமன் பிறந்தது புதுமை. பாவக்காரின் பனி போல் நீங்குது, சாயலோடி மறையுது. ஜீவரட்சகன் இயேசு பிறந்தது புதுமை. இது இனிமை, இது இனிமை, இது இனிமை. வானமோ பூமியோ கடல்கள் விண்மீன்களோ மழைமேகமோ மரங்களோ நீந்திடும் மீன்களோ. வானமோ பூமியோ கடல்கள் விண்மீன்களோ மழைமேகமோ மரங்களோ நீந்திடும் மீன்களோ. யாவையும் படைத்த பரமனின் வார்த்தை மனுவாயினார். பரமனே படைப்புகள் நடுவில் மீட்க குடியேறினார். விண்ணமிர்தமே சுகிதமே திருமுகம் இன்று தரிசிப்பேன். என்னகம் ராஜனாய் இன்று வந்து அரசாளுமே. விண்ணின் வாசல் திறந்தது, மண்ணுடன் விண்ணும் இணைந்தது. பாலனாய் பரமன் பிறந்தது புதுமை. பாவக்காரின் பனி போல் நீங்குது, சாடிலோடி மறையுது. ஜீவரட்சகன் இயேசு பிறந்தது புதுமை. இது இனிமை, இது இனிமை, இது இனிமை. I wish you all a joyful and Merry Christmas. உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைகளை தாழ்த்தியவனின் ஆசிரை பெறுவோம். அளவற்ற நன்மை நிறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்களது எங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது
மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்து இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் குடையிலால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று பாருங்கள். இறைவனுக்கு நன்றி.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.